இந்த 10,000 கோடி தந்தாலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். சரி, இதை சமாளிப்பதற்கான திட்டம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல 2-3 பதில் சொல்லிடுவோம் சார், அப்புறமா வருவோம். திட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக்குவீங்களா? நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால் அதுக்கெல்லாம் இவங்க ஐடியா எங்களுக்கு தேவையில்லை. சரி, அது ஏன்னா அது எங்ககிட்ட இருக்குது, மாநில சுயாட்சியில் இருக்குது. சொந்த புத்தி உள்ளவனுக்கு அதை மாதிரி உணர்வோடு இருப்போம். கூட்டாட்சி தத்துவம்னா என்னன்னு முதல்ல அவங்கள சொல்லுங்கள். கொடுத்து பெறுவது தான் கூட்டாட்சி தத்துவம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இவங்களுக்கு எங்கேருந்து நிதி வரும்? இன்னும் இவங்க சொல்கிறாங்க இன்னொன்று நிறுத்திடுவீங்களா, 1 நிமிடத்தில் நிறுத்திடுவீங்களான்னா நிறுத்திட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன உங்களால் இங்கே செய்ய முடியும்? என்ன உங்களால் ஏதாவது புதுசாக ஏதாவது ஆட்சியை கலைச்சிட்டா அடுத்த நாள் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? உங்களை எவன் இங்கே உள்ளே விட்டான்? ஹிந்தி ஒழிகன் தான். ஹிந்தி படித்தவனாலாம் ஏன் இங்கே வேலைக்கு வந்தான்? அவனுக்கு ஹிந்தி படித்தவனுக்கு முதல்ல நீங்கள் வேலை கொடுத்தீங்களா? உங்கள் பிரைம் மினிஸ்டர் முதல்ல ஹிந்தி படித்த ஸ்டேட்டில் எல்லாரும் ஸ்டேட்டை விட்டு வெளியில் போகாத, நீ ஹிந்தி படித்தனால எல்லாருக்கும் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கீங்களா? அவன் அங்கே விட்டுட்டு ஏன் சார் இங்கே வந்து தெரியாத மாநிலத்தில் வந்து மொழி தெரியாத இடத்துல அவன் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்? உணர்வுபூர்வமாக நீங்கள் பேசி பாருங்கள். அந்த நிலை தமிழனுக்கு அங்கே வரணும். ஓகே, இதுதான் இவங்களோட எண்ணம். இந்த அம்மா பெற்ற பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஹிந்தி படிச்சுட்டு போய் வேலை செய்யணும். அந்த நிலைகள் நாங்கள் இல்லை. அந்த கட்டத்தெல்லாம் கடந்து நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எது திணிப்புங்கிறீங்களே, நான் திரும்பி கேட்குறேன். இப்போ மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இனி தமிழில் தான் இங்கே பேசணும். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாது, வரக்கூடாது. வரவே வந்துட்டு போங்க, இங்கே எதுவும் மீட்டிங்கே பேசக்கூடாது. பேசினா கள்ள விட்டு அடிப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை வருது. அதுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேர் என்ன? திணிப்பு தானே, கட்டாயம் தானே. இப்போ இவங்களுக்கு வலிக்குமா? திரும்பி நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ இங்கே சும்மா கிடக்கிறவனை கூப்பிட்டு வந்து 3வது 5வது 8வது பொதுத் தேர்வு முடிச்சுட்டு வெளியில் வா, நான் போடுற ஸ்கீமு இதுதான் தேசிய கல்வி. உங்களுக்கு இப்போ யார் இதெல்லாம் கொடுத்தது? யார் இங்கே கேட்டது? இருக்கிறவனை முதல்ல டெவலப் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயுதமாக இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் பிள்ளைகள் மத்தியில் போய் உட்காந்து காலை உணவை போட்டுட்டு அது அப்பான்னு ஒரு சுட்டு கண்ணீர் விடுறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் கீழே இறங்கி போய் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். கொண்டு வராத பெண் பிள்ளைகளுக்கு கலைஞரே ஏற்ற தூக்கு தண்டனையை சட்டசபையில் நிறைவேற்றி காட்டிட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் என்ன மணிப்பூர் மாதிரி ஆட்சியை நடத்துகிறோம்? நீங்கள் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுக்க சார். வெள்ளைக்காரங்காலத்திலேயே நாங்கள் அவனையே எதிர்த்து உனக்கு எதுக்கடா வரி கட்டணும், ஏன்னா மாமனா மச்சானா இல்லை எங்களோட பெண்மணிக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மானம் கட்டவனேன்னு கேட்டோம். தமிழ்நாடு மட்டும் தான், வேற எந்த ஸ்டேட் கேளுங்க சொல்லுங்க. மானம் கட்டவனேன்னு கேட்டோம். அப்படி இருந்த எங்களுக்கு வெள்ளைக்காரனுக்கே இந்த வசனம் பேசுற எங்களுக்கு இந்த கொள்ளைக்காரங்களுக்கு எதுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? எங்கிட்ட இருந்து அடிச்ச கொள்ளை, எங்கிட்ட இருந்து புடுங்கின பணம். நீங்க அங்க வச்சுக்கிட்டு நான் முடியாது தர முடியாதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு வேலை இல்லை. சரி, கெட் அவுட் மோடினோம், கெட் அவுட் அமித்ஷான்னு இன்னைக்கு சொல்லிட்டோம். நாளைக்கு காலைல கெட் அவுட் ஹிந்திக்காரன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அம்மா கூட்டு போய் சோறு போட்டுருமா? காப்பாத்திடுவாங்களா? இந்திக்காரனுக்கு மார்வாடி டீலிங் வச்சிருக்கதெல்லாம் யாரு? இல்ல யாரு நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளில வந்துரும். நீங்க ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் சார், தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு முறை சுதந்திரம் வரப்போகுது. அதுக்கு என்ன காரணம்னா முழுக்க தமிழ்நாட்டை தமிழன் தான் இருப்பான். எல்லா இந்திக்காரனும் வெளில போடுவான் இவங்களால, எங்களால இல்ல, இந்த பிஜேபியால. மேடம் முடிக்கிறேன்.